நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. அன்பு ஆண்டவரே, இந்த தியானத்திலே கலந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றவர்களாய், உம்முடைய தூய ஆவியானவருடைய அருள் கொடைகளை பெற்றவர்களாய், சோதனை நிறைந்த இந்த உலகத்திலே சாதிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். இதை வழிநடத்த வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை, சகோதரர்கள், அவர்களுடைய குழு அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து எந்த ஒரு தீங்கு அவர்கள் அருகில் வந்து அவர்களை சோதிக்காதபடி அவர்களுக்கு துணை நின்று அவர்களை பாதுகாத்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நற்செய்தியை அதிகமாக புரிந்து கொண்டு உம்மை அதிகமாக அன்பு செய்து உம்மை போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்திட அருள் தாரும். எங்களுடைய எல்லா தனிப்பட்ட ஜெபங்களையும் இந்த நேரத்திலே உமது திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கத்தோடு பார்த்து எங்களை மன்னித்து எங்களை அரவணைத்து மீண்டுமாக ஆசீர்வதியும். வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் சமாதானத்தோடு உம்முடைய அமைதியை பெற்றவர்களாக, உம்முடைய அமைதியின் தூதுவர்களாக வாழக்கூடிய அருள் தாரும். எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்தையும், எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏக்கங்கள் அனைத்தையும் உமது திருக்கரங்களை ஒப்புக் கொடுத்து இதோ இந்த நேரத்திலே பங்கேற்கிறோம். எங்களுடைய பாவங்களை பாராமல் எங்களை மன்னித்து உம்முடைய இரக்க மிகுதியால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த எல்லா ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்கின்றோம். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவை உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவை உமக்கு தந்தே. கரங்கள் தட்டி பாடுவோம். ஆண்டவரே, அன்பு நேசரே, இதோ உம்முடைய முகத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை துதி தோத்திரங்கள் ஆண்டவரே இதோ உமக்கு தருகின்றோம். நம்பிக்கையோடு உமது திருமுனையில் கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவை உமக்கு தந்தே. ஆராதனை
ஸ்தோத்திரங்கள் இயேசுவை உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே கரங்கள் தட்டி அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய நினைவால், உம்முடைய அன்பால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்களை நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவருடைய காயங்களை குணமாக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆறுதலாய் அமைய வேண்டும், மற்றவர்களுக்கு அன்பாய் மாற வேண்டும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிரகாயமாற்ற வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிரகாயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இதோ இந்த உலகத்துல மக்கள் மகிழ்ச்சியா வாழணும், நிம்மதியா வாழணும், ஒருவருக்கொருவர் உதவுகின்ற கரங்களாக, மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற கரங்களாக, மற்றவர்களை அன்பு செய்கிறவர்களாக மாறணும், வாழணும். அதுலதான் உம்முடைய உண்மையான அன்பு அடங்கி இருக்கிறது என்பதை நீங்க எண்ணுனீங்க, ஏங்குனீங்க. ஆண்டவரே, இத்தகைய உம்முடைய ஏக்கம், விருப்பம் எல்லாம் எல்லாம் இந்த மக்களுடைய இதய துடிப்பாக மாற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஜெப வீரனாக உம்முடைய அன்பை அகிலமெங்கும் பரப்புகின்ற, பறைசாற்றுகின்ற கருவிகளாக மாறணும். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஆமென், ஆமென். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆண்டவரே. ஆராதனை 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 அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே
அன்பு நேசரேயும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவை உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவை உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கரங்கள் உயர்த்தி இப்போ தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. தூய்மையாக்கும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களது கணவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களது மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக பிரச்சனையில் இருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையின் சிக்கல்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களது ஏமாற்றங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது இழப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மீது பழி சுமத்தியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னிக்க முடியாதவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது வீண் பழி சுமத்தியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அசிங்கப்படுத்தியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அவமானப்படுத்துபவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களால் மன்னிக்க இயலாதவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நடத்தும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே. தாவீதின் மகனே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்கிற வரம் தாரும் ஆண்டவரே. தாரும் ஆண்டவரே. மன்னிக்கிற பலம் தாரும் ஆண்டவரே. வரம் தாரும் ஆண்டவரே. மன்னிக்கிற சக்தி தாரும் ஆண்டவரே. தாரும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களோடு உரையாடும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களோடு உறவாடும் ஆண்டவரே. இயேசுவே, நன்மைகள் செய்கிறவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் செய்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னித்தவரே நன்றி. இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொண்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களோடு தங்குபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை அவமானத்திற்குள் விழச் செய்யாதவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பாதையாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வழியாக வருபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. 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 நன்றி ஆண்டவரே.
மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. என்னால மன்னிக்க முடியலப்பா. மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்தது போல ஆமென் ஆமென், பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னால முடியலப்பா. இல்லாது பொல்லாது பேசினோரை எல்லோரையும் மன்னிக்க வரம் தாருமே. வரம் தாருமே. என் வாழ்வை அழித்தவரை என்னுடைய வாழ்க்கையை அழிச்சாங்க ஆண்டவரே, மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்கணும் ஆண்டவரே. என் பெயரை கெடுத்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை ஆண்டவரே மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை ஏராளமான காயங்கள் ஆண்டவரே மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. கல்வாரி அன்பே மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21 முதல். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளும் எவருக்கும் உங்கள் மேல் ஏதேனும் மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எல்லாரையுமே என்னால மன்னிக்க முடியுதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சிலர் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களை எண்ணி அவர்கள் என்னை படுத்தின பாடுல நான் நடுரோட்ல நின்ன அந்த நேரங்கள் நமக்கு நினைவுக்கு வருகலாம். நம்முடைய குழந்தைகளோடு கணவன் மனைவியாக அப்படியே நடுரோட்ல நின்று
கதறி அழுத நேரங்கள் நமக்கு ஞாபகம் வரலாம். உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை கடனாளியாக ஆக்கிவிட்டு அவங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீட்டில் ஒரு பிசினஸ்ல வாழ்ந்ததை நம்ம எண்ணி வருத்தப்படலாம். பிரியமானவர்களே, அவ என்னுடைய மனைவிதான், ஆனா எனக்கு எவ்வளவு கேவலத்தை தெரியுமா ஃபாதர் கொண்டு வந்து கொடுத்துட்டா. அவன் என்னுடைய சகோதரன் தான், ஆனா அவன் என்னை எவ்வளவு அசிங்கமா தெரியுமா ஃபாதர். எல்லாருமே என்ன சூழ்ந்து நின்னாங்க, என்னை கேவலமா பார்த்தாங்க. என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா அவன்தான் காரணம். எப்படி அவனை மன்னிக்கிறேன்னு சொல்றீங்க? பிரியமானவர்களே, ஏராளமான கேள்விகளோடு மற்றவர்களை மன்னிக்க முடியாத அந்த வேதனையில நம்மில் பலர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஒரு நாள்ல நம் எல்லோரையும் கடவுள் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நான் விரும்புகிற காலம் என்று கடவுள் நம்மை நோக்கி அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அழைப்பு கொடுக்கிறார். இந்த உறவுகளுக்குள்ள எங்கே விரிசல் தொடங்குது அப்படின்னு நாம பார்க்க முடியும். தொடக்கத்துல ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. கடவுள் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆதாம், உன்னை நான் நல்லா தானே படைச்சேன், எல்லாத்தையும் சாப்பிட சொன்னேனே, மகிழ்ச்சியா தானே இருந்த, இப்ப ஏன் ஓடி ஒளிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்ப அவன் சொல்றான், நீ எனக்கு கொடுத்தியே ஒரு துணைவி, அவள்தான் இந்த கனியை என்ன சாப்பிட சொன்னா, நானும் சாப்பிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன். எப்பொழுது ஒருவர் தவறு செய்கிறார்களோ அந்த தவறை யார் மீது சுமத்த வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனை வருகிறதோ, சிக்கல் வருகிறதோ, அப்பொழுது நாம வெறுக்க தொடங்குகிறோம். நல்லதோ கெட்டதோ நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்கிற பொழுது அவர்கள் சேர்ந்து பயணிக்கிறார்கள். நான் இல்ல இவன் தான், நான் இல்ல இவள் தான் என்று எப்பொழுது பழி போட தொடங்குகிறோமோ, அதிலிருந்து நான் கை கழுவ தொடங்குகிறேனோ, அப்பொழுது நான் அவர்களுடைய அன்பிலிருந்து, உறகிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, அடுத்தது காயின் ஆபேல். இந்த ஆபேலுடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். காயின் பார்க்கிறான், என்னடா நானும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறேன், ஆனா என்னுடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார். பொறாமை. என்னை விட அவன் பெரியவனா, என்னை விட அவன் நல்லவனா, என்னை விட அவன் உயர்ந்தவனா, என்னை விட அவன் சிறந்தவனா? அப்போ மற்றவர்களோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, மற்றவர்களுக்கு முன்பாக நான் என்னையும் வைத்து எடை போட்டு பார்க்கிற பொழுது நான் பொறாமைப்படுகிறேன். என்னுடைய அந்த பொறாமை அவருடைய அந்த உறவில் இருந்து என்னை விலக்கி வைக்கிறது. அவன் என்னுடைய சகோதரன் தான், ஆனா எனக்கு எதிராக இது எனக்கு தான் வேணும்னு சொல்றான். நீங்க வீட்டுல பாருங்க, 2 குழந்தைகள் ஒன்றாக வளருவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னாவே வளருவாங்க. என் செல்லம், என் கண்ணு அப்படி இப்படின்னு கட்டி பிடித்து விளையாடுவார்கள். ஆனா அம்மா ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை பகிர்ந்து கொள்றதுல தொடங்கும் பிரச்சனை. அவனுக்கு மட்டும் அவ்வளோ கொடுத்துட்டீங்க, அவனுக்கு மட்டும் அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க, அவனோட பர்த்டே மட்டும் நல்லா கொண்டாடினீங்க. இதுதான் தொடங்கும் ஒரு பொறாமை. மற்றவர்களை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அவர்கள் எனக்கு சமமானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கடந்து நான் அவனை விட சிறந்திருக்கணும். பிரியமானவர்களே, அந்த ஒரு உணர்வு காயினை கொலைக்காரனாக மாற்றுகிறது. எங்கப்பா உன்னுடைய சகோதரன், அவனுடைய இரத்த வாடை எனக்கு அடிக்குது, அவனுடைய இரத்தம் என்னை பார்த்து கூக்குரல் எழுப்புகிறது என்கிற கடவுளுடைய வார்த்தை அவனை அச்சமடைய செய்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் என்னுடைய சகோதரியிடமிருந்து, என்னுடைய சகோதரனிடமிருந்து, என்னுடைய கணவனிடம், என்னுடைய மனைவியிடம், என்னுடைய அயலானிடம் நான் சண்டை போட்டுக்கிட்டு
நான் விலகி நிற்கிறேனோ அப்பொழுதெல்லாம் யாரோ ஒருவருடைய குரல் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறது. கடவுள் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உன்னுடைய சகோதரனுடைய குரல், உன்னுடைய சகோதரினுடைய குரல் என்னிடம் கூக்குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய இரத்த வாடை எனக்கு அடித்துக் கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது நான் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சது. கடவுளுக்கு தெரியும். பிரியமானவர்களே, கடவுளுக்கு தெரியும். நீங்கள் எப்பொழுது கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி நின்று அந்த சகோதரனுக்கு எதிராகவோ சகோதரிக்கு எதிராகவோ நண்பருக்கு எதிராகவோ இல்லாதது பொல்லாததை இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்கிறீர்களோ அது கடவுளுக்கு தெரியும். இங்க என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா, எப்பா நீ என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய மனைவி, நீ என்னுடைய கணவன், நீ என்னுடைய பெற்றோர், நம்ம நண்பர்கள், நம்மை குறித்து இப்படி ஒருத்தவங்க சொல்றாங்களே, நீ சொன்னது போல சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்பதற்கு நமக்கு துணிச்சல் இல்லை. அப்படியே ஒரு சில நேரங்கள்ல அந்த நண்பரோ அந்த சகோதரனோ நம்மள்ட்ட வந்து கேட்டாலும், ஆமா ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி அந்த உறவை புதுப்பித்துக் கொள்கிற அளவுக்கு நமக்கு எண்ணத்துல தூய்மை இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து சொன்னோன்ன அவன் அப்படியா சொன்னான், அவனை பத்தி நான் இன்னொரு கதை சொல்றேன் அப்படி சொல்கிறோம். நம்மள்ட்ட வந்து சொன்னவர் 1க்கு 4ஆக அவர்கிட்ட போய் வேறொன்றை பத்த வைக்கிறார். பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்க. நானும் ஒரு நண்பரும் நல்ல உறவுக்குள் இருக்கிற பொழுது யாரையும் அங்க உள்ள விடக்கூடாது. ஆனா யாரோ ஒரு மனிதன், எனக்கு தெரியாதவன், அவன் வந்து என்னுடைய நண்பனை பற்றி, என்னுடைய மனைவியை பற்றி, என்னுடைய கணவனை பற்றி சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு அவர் மீது நான் பகைமை கொள்கிறேன், அவர் மீது நான் காழ்ப்புணர்வு கொள்கிறேன், அவர் மீது பொறாமை கொள்கிறேன், அவர்களோடு நான் சமாதானமாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் வாழ்கிறேன். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இங்க என்ன அப்படின்னா, நான் அப்படி வாழ தொடங்காத பொழுது கடவுள் மட்டும் என்னை மன்னிக்கணும், கடவுள் மட்டும் என்னை ஏற்றுக்கொள்ளணும், கடவுள் மட்டும் என்னை அன்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பிரச்சனையில மாட்டி ஒருவரை கொலை செய்து விடுகிறான். கொலை செஞ்சுட்ட உடனே யார் குற்றவாளின்னு ஒரு 3-4 பேர் போய் கொலை செய்யறாங்க. ஆனால் ஒருவனை மட்டும் சொல்லி விடுறாங்க. இன்னும் 2-3 பேரு பயத்துல எதுவும் சொல்லல, பேசல, சிறையில் இருப்பவரை கூட போய் சந்திக்கல. உடனே சிறையில் இருக்கிறவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னை கொலையாளியாக மாற்றி விட்டது அந்த 3 பேரு தான், அவர்கள் இந்த தண்டனையை அனுபவிக்காத போது நான் மட்டும் ஏன் அனுபவிக்கணும், நான் மட்டும் ஏன் சிறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, தப்பி தவறி இந்த 3 நண்பர்களில் ஒருவர் அவனை சந்திக்க போனா கூட, உன்னை நான் சந்திக்க விரும்பவில்லை, நீ துரோகி, நீ ஏமாற்றுக்காரன், என் மீது பழி சுமத்திட்டு நீ சந்தோஷமா இருக்கிற, நிம்மதியாக இருக்கிற, இப்படியெல்லாம் அவன் அழுத்துக் கொள்கிறான், சலித்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சிறையில் இருக்கிற அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான், நான் இங்கிருந்து வெளியில வருவேன், என்னை காட்டி கொடுத்தவன் அவனெல்லாம் விட்டுருவேன், என் கூடவே இருந்து துரோகியாக நான்ல அவனுங்களை கொலை செய்வேன், கொலை செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறான். விடுதலையாகி வீட்டுக்கு வருகிற பொழுது தன் மனைவியை சந்திக்க செல்லவில்லை, தன் குழந்தைகளை சந்திக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவன் அந்த நண்பர்களை தேடி, அவனை பொறுத்தவரை அந்த துரோகிகளை தேடி போகிற பொழுது வழியிலேயே இறந்து போகிறான். ஏன்னா அவனுடைய இதயம் அவ்வளவு வேகமாக துடிக்கிறது. அந்த கொலை உணர்வு, அந்த பழிவாங்க வேண்டும் என்கிற உணர்வு அவன் பக்கத்துல நெருங்க 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 அவனை கொலை செய்து விடுகிறது. என் உடலில் நான் வைத்திருக்கின்ற அந்த பழி பாவங்கள், அந்த பகைமை எனக்கு எதிரையாக மாறிவிடுகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உளவியல் ரீதியாக
நீங்கள் வைத்து அடக்கி கொண்டிருக்கிற அந்த உள் உணர்வுகள் உங்களை குற்றவாளியாக மாற்றிவிடும். ரொம்ப எளிமைங்க. அது செயல்படுத்துவதுதான் கஷ்டம். யாராவது ஒருவர் முயற்சி செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடுது. மன்னித்து பாருங்கள், ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இந்த உலகம் ரொம்ப அழகானது, அழகானது, அழகானது. பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, இங்கே இந்த மத்தேயு நற்செய்தியில 5வது அதிகாரத்துல நாம வாசிக்க கேட்டோம். நீ காணிக்கை செலுத்த பலிபீடத்திற்கு வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளில் எவருக்கும் உங்கள் மீது ஏதாவது மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றார். நல்லா கவனிங்க. உங்கள் சகோதர சகோதரிகளில் எவருக்கும் உங்கள் மீது, நீங்க அவங்க மேல பகைமை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு கடவுள் சொல்லவே இல்லைங்க. நீங்க அவங்க மீது கோபமா இருக்கிறீங்க. என்னை இப்படி நிறுத்திட்டான், என்னை இப்படி அவமானப்படுத்திட்டா, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டா, அதனால நான் கோபமா இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. நீங்க சமாதானமா தான் இருக்கிறீங்க, நீங்க அவங்கள குறித்து சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்க மீது கோபமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதை நீங்க பலிபீடத்தின் முன்னாடியே வச்சுட்டு போயிட்டு முதல்ல சமாதானம் செஞ்சுட்டு வாங்க. அப்படின்னா இங்க எத்தனை பேருங்க போக முடியும்? எல்லோரோடும் சமாதானம் செய்து கொண்டுதான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னா எத்தனை பேரால போக முடியும்? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிகப்பெரிய சவால். இன்னைக்கு உலகத்துல குழந்தை வரம் ஈஸியா கிடைச்சிரும், நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலை ஈஸியா கிடைச்சிரும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்கள், கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா முன்னேறிட முடியும், கஷ்டப்பட்டு படிச்சா நல்ல மதிப்பெண்கள் வாங்கிட முடியும். ஆனால் மற்றவர்களை மன்னிக்கிற அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளவு எளிதானது அல்ல பிரியமானவர்களே. மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது அவ்வளவு எளிதானது அல்ல பிரியமானவர்களே. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 28வது வசனத்துல அந்த மூத்த மகன் வெளியிலே நிற்கிற பொழுது தந்தை என்ன பண்றாரு? உள்ளே வருமாறு தன்னுடைய மகனை கெஞ்சி கேட்டார். உன்னுடைய சகோதரனோடு சமாதானம் செய்து கொள். அவன் காணாம போயிருந்தான், கிடைச்சிட்டான். அவன் இறந்து போயிருந்தான், உயிர் தெளிந்து விட்டான். வா, இத மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். பிரியமானவர்களே, இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்னுடைய மனைவியை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஒன்னும் தவறு செய்யலையே, நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே, நான் ஒன்னும் பகைமை இல்லையே. அவங்க வரட்டும், அவதானே தப்பு செஞ்சா, என்னிடம் மன்னிப்பு கேட்கட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் சொல்கிற அந்த பதில் வேறொன்றாக இருக்கிறது. நீ போய் சமாதானம் செய்து கொள். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நமக்கு ஒரு சில மனிதர்கள் ஞாபகம் வரலாம், ஒரு சில அன்பர்கள் நமக்கு நினைவுக்கு வரலாம். இவங்கள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனை தானே, ஏன் அவர்களோடு நான் சமாதானம் செய்து கொள்ளவில்லை? ஏன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கவில்லை? ஏன் அவர்கள் மீது எனக்கு இவ்வளவு கோபம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். அவர்களை எல்லாம் நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அவர்களை தொட வேண்டும். அவர்களோடு எனக்குள்ள உறவை இன்னும் அதிகமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நானும் அவரும் அவளும் இன்னும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ நம்முடைய இந்த நற்செய்தி பகுதியில பார்க்கிறோம், மற்றவர்கள் என் மீது மனத்தாங்களாக இருந்தா நானே போய் கடவுள்கிட்ட சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பு விடுக்கிற கடவுளாக இருக்கிறார் என்னுடைய தேவன். அத்தகைய ஒரு உணர்வோடு அவர்களை, இயலாதவர்களை, இல்லாதவர்களை, என்னோடு சமாதானம் செய்து கொள்ள விரும்பாதவர்களையும் கூட இந்த நாளிலே நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, சமாதானத்தின் தெய்வமே, அவர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு உம்முடைய அருளையும் ஆசிரையும் தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் எழுந்து நின்று ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தொடுகிற நேரம் இதோ, மன்னிக்கிற அந்த சக்தியை, மன்னிக்கிற அந்த மனசாட்சியை கடவுள் நம்முடைய உள்ளத்தில் அர்ப்பணிக்கிற நேரம். ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை இதயத்தோடு சேர்த்து வைப்போம். அமைதியின்
தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல சமாதானம் இல்லை, ஏராளமான சண்டைகள். நம்முடைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, ஏராளமான சிக்கல்கள். நம்முடைய பங்கு தளம், நாம் வாழுகிற இந்த சமூகம் ஏராளமான சிக்கல்களோடு, ஏராளமான மனத்தாங்கல்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அமைதி தாரும் ஆண்டவரே, சமாதானம் தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே. ஆண்டவரே, சமாதானத்தின் தெய்வமே, இதோ எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய பங்கினை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அசிங்கப்படுத்திய நபர்களை அர்ப்பணிக்கிறோம், நான் தேரவே மாட்டான் என்று என் மீது சாபம் விட்டவர்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் மன்னிக்கணும் ஆண்டவரே, அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒரு நல்லதொரு இதயத்தை, அற்புதமான உள்ளத்தை, உங்களை போல வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய உறவுகளால, பலவிதமான மனிதர்களால நாங்கள் தளர்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். இதோ உமக்கு முன்பாக நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பீங்க, எங்களது வாழ்க்கையை மாற்றுவீங்க என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய திருவுள்ளம் எங்களது வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதம் அதிசயம் கிடைக்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், ஆமென் ஆமென் கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் ஒழிந்து புதிய உலகம் படைக்கவும், அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னிலே வாருமே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, ஆண்டவரே மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, ஆண்டவரே பிறரை மன்னிக்க வரம் தாருமே, நீர் என்னை மன்னித்தது போல என்ன மன்னிச்சிங்களேப்பா, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்கணும் ஆண்டவரே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு ஆமென் ஆமென் நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு ஆமென் அதில் அன்பை நிறைத்து ஆண்டவரே அனைவருக்கும் நான் அளிக்கத்தா நல்ல இதயம் ஒன்று அன்பே என் இயேசுவே எனக்கு மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாட்டும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவமாக
இறைவா, இந்த வியத்தகு திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூய ஆவியோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென்.